என் தங்கப்பிள்ளையே, பங்குனி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளை உன்னை சந்திக்க உன் வராகி அம்மா நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் இனி உன்னை தேடி வெகு விரைவாகவே வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, நான் நினைக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. நான் எதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் அம்மா உன் கைகளில் அப்படியே கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்களை நீ கருத்தில் வைத்து கொண்டு அடுத்த நாளை தொடங்குகின்றாய். நேற்று போல இன்றும் ஆகிவிடுமோ என்று நினைத்து தொடங்குவதை விட நேற்றை போல இன்று நடக்காது என்ற எண்ணத்தோடு நீ தொடங்கினால் நடப்பது எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதனை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாதே. என் பிள்ளையே, கண்டு கொள்ளாதவர்களிடத்தில் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவர்களிடத்தில் கத்தி பேசுவதிலும் விலகிச் சென்றவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும் அள வைத்தவர்களிடமே சென்று ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவர்களிடம் அன்பு காட்டுவதிலும் உதறி தள்ளியவர்களிடத்தில் உயிரையே அவர்கள் மீது வைப்பதும் வாழ்க்கையில் எந்த பலனையும் கொடுக்காது என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நீ தொடங்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் இங்கு நீ இறங்கிச் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை எல்லாம் இருப்பதாக அவதூறு கூறிக்கொண்டிருந்தவனும் நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி கொண்டிருந்தவர்களும் அதற்குரிய கூலியினை வெகு விரைவாகவே பெறப்போகின்றார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் இந்த வராகியானவள் நிச்சயமாக கவனிக்காமல் விட்டுவிடுவேனா? நான் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுத்தே தீருவேன். நினைவுகள் என்பது எப்பொழுதுமே வித்தியாசமானதாகத்தானே இருக்கின்றது. சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து நீ சிரிக்க வைக்கின்ற அளவிற்கு எல்லாம் இருக்கும். சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும். ஏனென்றால் அன்று நீ அழுததை எல்லாம் நினைக்கும் பொழுது இதற்காகவா அழுதோம் என்று உன்னுடைய அனுபவம் உன்னை பார்த்து சிரிக்கும். அதே நேரத்தில் சிரித்த விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது இத்தனை வேதனை அளிக்கக்கூடிய விஷயத்திற்கா நாம் சிரித்து கொண்டிருந்தோம் என்று உன் மனது உன்னிடத்தில் கேள்வி கேட்கும். என் தங்கமே, உன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அன்பிற்காக மட்டுமே ஏங்கக்கூடிய உறவுகள் கிடைப்பது என்பது நீ செய்த மிகப்பெரிய பாக்கியமாகும். அப்படி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத உறவு ஒன்று உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நல்ல உறவுகள் வந்து சேர்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ ஒருவர் மீது ஒரு அன்பு வருகிறது என்றால் அந்த அன்பை ஒரு நாளும் நீ சீண்டி விடாதே. இன்பமோ துன்பமோ நமக்காக நம்மோடு இறுதி வரை இவர்கள் இருப்பார்கள் என்று யாரை பார்த்து உனக்கு நம்பிக்கை வருகின்றதோ அந்த நம்பிக்கையின் மறுபெயர்தான் அந்த அன்பாகும். என் குழந்தையே, சிலரை முக்கியம் என்று நீ நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். நீ எந்த அளவிற்கு அவர்கள் முக்கியம் என்று சொல்லி அவர்களிடத்தில் இறங்கிச் செல்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர்கள் உன்னை காயப்படுத்த துணிந்து விடுவார்கள்.
என் குழந்தையே, நிச்சயமாக நீ சிலரை கண்டுகொள்ளாமல் இருந்து பார். அப்பொழுதுதான் உனக்கிருக்கின்ற வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு குறைந்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, தன்னுடைய தவறை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவன் திருந்தி விடுவான். தன்னுடைய தவறை எவன் ஒருவன் நியாயப்படுத்துகின்றானோ அவன் ஒரு காலமும் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டான். என் தங்கமே, எது ஒரு நாள் உனக்கானதாக தோன்றியதோ சில நாட்கள் கழித்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் அது உனக்கானதாக இல்லாமல் மாறிவிடும். வாழ்க்கையில் எந்த விஷயத்தின் மீதும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எந்த இடத்தில் குறைந்து விடுகின்றதோ அந்த இடத்தில் உன் சந்தோஷமும் துளிர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு கஷ்டங்களை இந்த வராகி கொடுத்து விட்டாளே என்று எண்ணி கலங்கி நிற்காதே. காரணங்கள் இல்லாமல் நான் எதையும் செய்வது கிடையாது. நான் எந்த பாதையை வகுத்து வைத்திருக்கின்றேனோ அந்த பாதையில்தான் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். நம்பியவரை ஒரு நாளும் உன் வராகி அம்மா நான் கைவிட்டது கிடையாது. என் பிள்ளையே, நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான பாடங்களையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு பார்க்க தொடங்கு. நம்பிக்கைதான் எல்லாமே என்றுதான் இந்த வாழ்க்கை ஆரம்பித்திருக்கின்றது. என் பிள்ளையே, தனிமையும் சரி, அமைதியும் சரி, அமிர்தம் போன்றது. இவை அதிகமானால் மனிதனை கொன்றுவிடும். அதிகபட்ச தனிமையும் கூடாது, அதிகமான அமைதியும் கூடாது. இரண்டுமே உன்னை யார் என்று ஒரு நாள் நிச்சயமாக யோசிக்க வைக்கும். எதற்கு பிறந்து என்ன சாதித்தாய் என்ற கேள்வியை உன்னை பார்த்து அது தானாகவே கேட்கும். இதற்கெல்லாம் பதில் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ சாதித்து காட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவோடு செய்துவிடு. வேறு எவரை கண்டும் அதன் பிறகு அச்சப்பட தேவை கிடையாது. என் தங்கமே, யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்ளக்கூடாது. நீ தூக்கி எறியப்படும் பொழுதுதான் தெய்வம் உன்னை தூக்கி விடுகின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. நீ ஒதுக்கப்படும் பொழுதுதான் இந்த வராகி உன்னை தேடி ஓடி வருகிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லோருக்குமே எல்லா நேரங்களிலும் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து தீர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் இந்த வராகி என்னுடைய பாதத்தில் விட்டுவிட்டு நீ சென்றுவிடு. அம்மா அதனை பார்த்து கொள்கின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம். உன்னை இந்த வராகி நான் தான் இந்த வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நான் தான் உன்னை என்னை நோக்கி வரச் செய்து வணங்கச் செய்தேன். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாவற்றையும் நான் தான் தீர்க்கவும் செய்வேன். விரைவில் உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக மாற்றி நிச்சயமாக இந்த வராகி உன் கைகளிலேயே கொடுப்பேன். என் குழந்தையே, அமைதியான வாழ்க்கை உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயமும் இந்த வராகி நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது முதலில் அது கடினமாகத்தான் இருக்கும். நடுவில் சற்று குழப்பமாக இருக்கும். இறுதியில் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுத்திருக்கும். என் தங்கமே, தனக்கு வந்தால் வழி என்றும் பிறருக்கு வந்தால் விதி என்றும் கூறும் உலகமல்லவா. அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றது, எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை எல்லோரிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்காதே. நீ சொல்கின்ற வார்த்தைகள் நாளை உனக்கே எதிராக திரும்பி நிற்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, யாருக்கும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்கின்ற நிலை வந்தால்
நீ உன் மனசாட்சிப்படி நடக்கும் பொழுது அதற்காக ஒரு நாளும் இறங்கி வந்து விடாதே. என் பிள்ளையே, இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுக்க என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.